மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நானும் நம்புகிறேன். இன்றைக்கான டே பிளாக்ல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு வண்டி வாங்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். என்ன வண்டி வாங்குகிறோம், நம்ம வீட்டுக்கே டெலிவரி கொடுத்துருந்தாங்க, டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குற நண்பர்கள் குட்டி கவிதைகள் அனு அப்படிங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. காலையிலே நாங்கள் வந்து ரெடி ஆகிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். சாராவும் பவுலும் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டோம். 3 குழந்தைங்களை எடுத்துகிட்டு போகிறது கொஞ்சம் ரிஸ்க்கு. சரி, நம்ம ஃப்ரீயாக போய் வண்டி ஒரு கடையிலேருந்து 2 கடைக்கு செக் பண்ணி பார்த்து வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரையும் நாங்கள் வந்து ஸ்கூலுக்கு அனுப்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் 3 பேர் சேர்ந்தா ஃப்ரெண்ட்ஸ் வண்டி வாங்க போகிறோம். இங்கே போய் ஒரு வண்டி எடுக்க போகிறோம். ஸோ எதுக்காக வண்டி வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டுக்கும் பிள்ளைங்க பால்வாடிக்கு ஸ்கூலுக்கு எல்லாமே தூரம் தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடு கொஞ்சம் லாங்காக பார்த்துட்டோம். குட்டீஸ் நடக்கவே மாட்டேங்கிறாங்க. ஒரு பாதி வழியில் வந்துட்டு அழுக ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா 3 மணிக்கே பால்வாடியெல்லாம் இங்கே முடிஞ்சிருது ஃப்ரெண்ட்ஸ். அப்போது குழந்தைங்கள 3 பேரையும் ஒட்டுக்கா என்னால் கூட்டிகிட்டு வர முடியறதில்ல. இப்போ ஷெரீன் வந்து இடுப்பில் தூக்கி வச்சுக்கிறேன், பவுல் பாதிலே அழுந்தாருன்னா அவரை எப்படி நான் பாதியில் தூக்கிட்டு வர்றது? அதனால் பயங்கரமாக மெயினாக வெயில் ஃப்ரெண்ட்ஸ். பிள்ளைங்க நடக்கவே மாட்டேங்கிறாங்க. சரி, நமக்கு இன்னொரு வண்டி தேவை தான், வாங்கிக்கலாம். இவங்க ஸ்கூலுக்கு கொண்டு போய் விட வீட்டில் சின்ன சின்ன வேலையில் நம்மளே பார்த்துக்கலாம். ஒரு மாவாட்டுறதோ இல்லை கடைக்கு போகிறதோ பர்ச்சேஸ் பண்ணுறதோ அப்படிங்கிறத ஹஸ்பண்டை டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்மளே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வண்டி எடுக்க போகிறோம். நம்ம வந்து 2 இடத்துல என்கொயரி பண்ணியிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். என்ன வண்டி வாங்கலான்னு ஃபஸ்ட்டு ஐடியா இல்லை. அதுக்கப்புறம் சரி ஒரு வண்டி வாங்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்களும் டிசைட் பண்ணிட்டு போயிருந்தோம். ஃபஸ்ட்டு ஒரு ஷோரூமுக்கு போயிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். ஷோரூமில் போய் வண்டி பார்த்தோம். நாங்கள் சூலூர் தான், காரன்பேட்டையிலேருந்து சூலூர் இருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் வண்டி வாங்குகிறோம். சரி 2 இடத்துல கம்பேர் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு 2 வீலர் ஷாப் தான் ஃப்ரெண்ட்ஸ் போயிருந்தோம். இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் ஜெயம் மோட்டார்ஸ்க்கு வந்திருந்தோம். இங்கே வந்து என்ன வண்டி வாங்கலாம், எலக்ட்ரிக் வண்டி எடுத்துக்கோங்க, அது வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும், லோக்கலுக்கு தான் நீங்கள் போகிறீங்க சரிங்கன்னு எலக்ட்ரிக் வண்டி எடுத்துக்கோங்க அப்படின்னாங்க. சரி ட்ரையல் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ். எலக்ட்ரிக் வண்டி ஓட்டி பார்த்தோம். எந்த வண்டிக்கு எந்த சாவி அப்படின்னே தெரியல. ப்ரெஸ் பண்ணி பார்த்தாங்க. அப்புறம் ஒன்றுக்கா கீ போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து வண்டி ஒன்று எடுத்து கொடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். எலக்ட்ரிக் வண்டியை பொறுத்தளவு நம்ம ஓட்டிக்கலாம், நமக்கு பெட்ரோல் எக்ஸ்பென்ஸ் கிடையாது. ஆனால் பேட்ரி வாரண்ட்டி இதுக்கு 5 வருஷம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இந்த வண்டி வந்து எனக்கு ஓட்டுறதுக்கு புது எக்ஸ்பீரியன்ஸாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்துச்சு. ஆனில் இருக்கிறதே தெரியல. எலக்ட்ரிக் வண்டியை பொறுத்தளவு வண்டி ஆனில் இருக்கிற மாதிரியே தெரியல. திடீர்னு பிள்ளைங்க முறுக்குனாங்கன்னு வைங்க முன்னாடி ஓடி போயிடும், அந்த ஒரு பயம் எனக்கு இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் ஓட்டுற கொஞ்சம் ஸ்மூத்தாக நல்லா தான் இருந்தது, சவுண்டே கிடையாது, ரிவர்ஸ் வர்றது எல்லாமே இருந்துச்சு எலக்ட்ரிக் வண்டியை பொறுத்தளவு. சரி அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒரு ரவுண்டு போயிட்டு வந்தேன். சரி ஓட்டி பார்த்தா கொஞ்சம் பெஸ்ட்டாக தான் இருந்தது. சரின்னு இதில் முன்னாடி உட்கார வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சரி எக்ஸல் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அமௌண்ட்டு கொஞ்சம் ஹையாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ கம்மி பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டதுக்கு ஒரு 400-500 தான் கம்மி பண்ணுவோம், அவ்வளோலாம் அதிகமாக கம்மி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே, பக்கத்தில் டிவிஎஸ் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். டேரெக்டாக நாங்கள் வந்து டிவிஎஸ்க்கே போயிட்டோம். டிவிஎஸ்க்கு போயிட்டு டேரெக்டாக வந்து நாங்கள் வந்து எலக்ட்ரிக் வண்டி எதுவுமே பார்க்கல, டைரெக்டாக வந்து நம்ம எக்ஸலே பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸலுக்கே வந்து என்கொயரி கேட்டோம். வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் சரி அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸலே வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக வந்து முடிவு பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். எக்ஸல் ஏன் பெஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதில் முன்னாடி நிறைய ஸ்பேஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஷெரீனும் உட்கார வச்சுக்கலாம், கூட பவுலையும் சேர்த்து உட்கார வச்சுக்கலாம், சாரா உட்கார வச்சுக்கலாம், முன்னாடி 2 குழந்தைங்களை உட்கார வச்சுக்கலாம். அந்தளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது. குழந்தைங்க 2 கால் போட்டு முன்னாடி ஃப்ரண்ட்டில் கீழே உட்காந்துக்குவாங்க. அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் எடுத்து ஒரு ரவுண்டு போயிட்டு வந்தார் ஃப்ரெண்ட்ஸ். அவரும் ரவுண்டு போயிட்டு வந்தோடனே சரி ஓகே பரவாயில்ல அப்படின்னு தான் சொன்னாங்க. ஆனால் ஸ்பீட் கொஞ்சம் கம்மியாக தான் போகும். ஒரு 40-50 கிலோமீட்டர் 60 கிலோமீட்டர் வரையும் தான் போக முடியும். நம்ம எங்கே ஸ்பீடாக ஓட்ட போகிறோம், நம்ம வந்து லோக்கலுக்கு தான் ஓட்ட போகிறோம், குழந்தைங்களை போய் கூட்டிகிட்டு வரதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஓட்ட போகிறோம். எக்ஸல் 100 கிக்கர் டைப் மாடல் பேசிக் வெஹிக்கிள் தான் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு இது பட்ஜெட்டாகவும் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் கிக்கர் அடிக்கிறதுல ரொம்ப சிரமம்லாம் கிடையாது. ஸோ ஃபைனல் பண்ணிட்டோம். எங்கள் வண்டி எது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நாங்களும் இன்றைக்கி புக் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். 2025 வண்டியா 2026 வண்டியா அப்படின்னு சொல்லி பார்த்தோம். 2025 வண்டி தான். ஏன்னா இப்போ தான் 2 months ஆயிடுச்சு இல்லைங்களா, அடுத்த வருஷம் வண்டி வரல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஃபைனலாக வந்து நாங்கள் வந்து அமௌண்ட் பே பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். 58,600 பே பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். 60,000 சொல்லியிருந்தாங்க. நம்ம வந்து கம்மி பண்ணி ஒரு 2,100க்கு மேலேயே வந்து கம்மி பண்ணியிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. நாங்கள் வந்து பர்சனல் லோன் போட்டு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆல்ரெடி பைக்குக்கு வந்து நம்ம வந்து லோன் போட்டோம் அப்படின்னா அதிக இன்ட்ரெஸ்ட் கட்ட வேண்டியதாக இருக்கும். அதே பர்சனல் லோன்னா நமக்கு வந்து கம்மியாக இருக்கும் இல்லைங்களா, அதனால் பர்சனல் லோன் போட்டு நாங்கள் அமௌண்ட் எடுத்துகிட்டு வந்து ரெடி கேஷ் கொடுத்தே வந்து நாங்கள் வண்டி வாங்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் வண்டி வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு பர்சனல் லோன் இருக்குது அப்படின்னா இந்த ஐடியாவை ஃபாலோ பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நேராக ஆர்விஸ் போயிட்டு சாப்பிட்டு நாங்கள் ரிட்டர்ன் வந்துட்டோம். வண்டி வந்து ஆர்டிஓ போட்டு நமக்கு வீட்டுக்கே ஒரு 2 to 3 days ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. வண்டியை வந்து அவங்களே ஆர்டிஓ போட்டு கொடுத்துட்றோம், நீங்கள் மறுபடியும் போயிட்டு வர வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்களே ஆர்டிஓ போட்டு வைக்கிறேன் அப்படின்னாங்க. வீட்டுக்கே டெலிவரி பண்ண முடியுமான்னு கேட்டேன். வீட்டுக்கே டெலிவரி பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதையும் உங்களோட அட்டாச் பண்ணுறேன். வந்து வீட்டுக்கு டெலிவரி பண்ணதை என்னென்ன இந்த வண்டியோட சேர்த்து கொடுத்துருந்தாங்க அப்படிங்கிறதையும் அதோடய சேர்த்து சொல்கிறேன்.
நம்ம வெளியில் இருக்க ஷோரூமில் வாங்குறத விட டைரெக்டாக அந்த பிராண்ட் ஷோரூமில் வாங்குறதா ஃப்ரெண்ட்ஸ் பெஸ்ட்டு. லோன் போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி பர்சனல் லோன் வாங்கிட்டீங்க அப்படின்னா அதுவும் பெஸ்ட்டு. நம்ம ரெடி கேஷ் கொடுத்து அமௌண்ட் வாங்குற மாதிரி இருக்கும். இதில் பேங்க்லேயே லோன் வாங்கும்போது நமக்கு வந்து டேட்டும் நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா கிடைக்குது. ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம வண்டி வாங்கும்போது நமக்கு நிறைய பெனிஃபிட்டு. நம்ம என்ன தேவைக்கு நம்ம வண்டி வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம வாங்கிக்கிறதும் அதை விட பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பாப்பா இப்படி உட்கார வைக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி இந்த எக்ஸலே போதும் அப்படின்னு சொல்லி எக்ஸல் வாங்கணும். நாங்கள் ஸ்கூட்டி எடுக்கல. அந்த மாதிரி நமக்கு வந்து ஃபியூச்சரில் கூட ஒரு லோடு அடிச்சுட்டு போகிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து எக்ஸல் வந்து நமக்கு வந்து ரொம்பவே ஒர்த்தாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் நாங்கள் எக்ஸல் வாங்கினோம். எக்ஸல் வந்து டெலிவரி பண்ணுறதுக்கு ஒரு 4 to 5 days ஆயிடுச்சு. என்ன ஆர்டிஓ போடுறதுக்கு நாங்கள் ஃபோட்டோ கொடுத்துட்டு வரல, அவங்களே பிரிண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன் அப்படின்னு. இந்த வண்டியோட என்னென்ன வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து அவங்க வந்துட்டாங்க, இடம் தெரியாம 3 இடத்துல சுற்றி அதுக்கப்புறம் வந்து வண்டி கொடுத்தாங்க. நானும் டயர் நல்லா இருக்கா, வண்டி நல்லா இருக்கா, எத்தனை கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லி எல்லாம் பார்த்து செக் பண்ணி வாங்கினேன். வண்டி வாங்கும்போது ரொம்ப அதிகமான கிலோமீட்டர் ஓடினா கூட அந்த வண்டி நம்ம வாங்கக்கூடாது. ஓடனா சாரா பவுலும் சேர்ந்து வந்து ஹெல்மெட் வந்து ரிசீவ் பண்ணாங்க. ஹெல்மெட் வந்து அவங்கள வாங்கிக்க சொன்னேன். ஒரு ஹெல்மெட்டு, ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்டு, அதுக்கப்புறம் அந்த ஸ்பேனரில் வரும் இல்லைங்களா அது கூடவே வந்து வண்டியோட மேனுவல், அப்புறம் 2 சாவி, இது எல்லாமே வந்து அவங்களோட கொடுத்துருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நாங்கள் வந்து ஃபைனலாக வண்டி வாங்கிட்டோம். எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ். குழந்தைங்களை கூட்டிகிட்டு வரக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. குழந்தைங்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நானும் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லவ் யூ கைஸ், பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.